அண்மை செய்தி. என்கவுண்டரில் காயமடைந்த இன்ஸ்பெக்டர் மற்றும் எஸ்ஐக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இருவரும் மாற்றப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. கேரள மாநிலம் திருச்சூரில் தொடர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டதாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சன்னியாசப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையில் பிடிக்கப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினருக்கும் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட இந்த கொள்ளையர்களுக்கும் நடந்த சண்டையில ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட ஜமாத்தின் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொள்ளையன் ஜமாத்தினுடன் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டிருந்தது. இதே போல துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த குமராபாளையம் காவல்துறை ஆய்வாளர் தவமணி மற்றும் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமார் ஆகியோர் கொள்ளையர்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று வந்தனர். மேல் சிகிச்சைக்காக நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு தற்போது மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோர் தற்போது அவசர ஊர்தியின் மூலம் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள். காவல்துறையினர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அதற்கான பணிகளில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த ஜமாத்தின் உடலும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.